வெகு காலத்துக்கு முன்னாடி காஷ்மீரில் ஒரு ஏழை இருந்தான். அவன் தினமும் காட்டுக்கு போய் அழகான பறவைகளை பிடிச்சு விற்று தன்னோட மகனான சிகாமணியை வளர்த்து வந்தான். சில வருடங்களுக்கு அப்புறமா அந்த ஏழை இறந்து போனான். அதனால் சிகாமணி அவனோட தந்தை செஞ்சு வந்த அதே தொழிலை தான் செஞ்சான். தந்தை இறந்து போன அடுத்த நாளே அவன் காட்டுக்கு போய் ஒரு இடத்துல வலையை விரித்து உட்கார்ந்தான். கொஞ்ச நேரத்தில் அந்த வலையில் ஏதோ ஒரு பறவை வந்து சிக்கிச்சு. அவன் அதுக்கு பக்கத்தில் போய் பார்த்தப்ப அது ஒரு காகம்னு தெரிய வந்துச்சு. காகத்தை யார் விலை கொடுத்து வாங்க போகிறாங்க அப்படின்னு சிகாமணி நினச்சப்ப அந்த காகம் அவனை பார்த்து, நீ என்னை விட்டுட்டேன்னா உனக்கு நான் உபகாரம்தான் செய்வேன். நாளைக்கு நீ விரிக்கிற வலையில் ரொம்ப அழகான பறவை ஒன்று விழும்படி செய்கிற, அதை நீ இந்த நாட்டு மன்னன்கிட்ட விற்றேன்னா உனக்கு நிறைய பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிச்சு. ஒரு காகம் மனுஷனை மாதிரியே பேசுகிறத பார்த்துட்டு சிகாமணிக்கு ஒரே ஆச்சரியமாக போயிடுச்சு. அது சொல்கிறத நம்புறதா இல்லை வேண்டாமாங்கிற சந்தேகம் வேறு அவனுக்கு வந்துருச்சு. ஆனால் அதை பிடிச்சிட்டு போனாலும் அதை யாருமே விலை கொடுத்து வாங்க மாட்டாங்களே அப்படின்னு நினச்சி அது சொன்னபடியே செஞ்சு தான் பார்க்கலாமே அப்படின்னு அவன் நினச்சான். காக்கை சொன்னதை நம்பி சிகாமணி அதை வலையிலிருந்து எடுத்து பறக்க விட்டான். மறுநாள் அவனோட வலையில் காக்கை வாக்கு கொடுத்த மாதிரியே ஒரு அழகான பறவையை விழ வச்சுது. அவ்வளவு அழகான பறவையை அவன் அதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை. அவன் அதை எடுத்துகிட்டு போய் அந்த நாட்டு மன்னன்கிட்ட கொடுத்தான். மன்னன் ரொம்ப சந்தோஷப்பட்டு ஏராளமான தங்கத்தை சிகாமணிக்கு கொடுத்தான். ஒரு பறவைக்கு போய் அவ்வளவு தங்கத்தை அந்த ஏழை வாங்கிட்டானே அப்படின்னு சமஸ்தான விதூஷகனுக்கு ஒரே பொறாமையாக இருந்துச்சு. அதனால் அவன் மன்னன்கிட்ட போய் என்ன சொன்னான்னா, அரசே, இவ்வளவு அழகான பறவையை சாதாரணமான ஒரு கூண்டில் அடைக்கிறதா? கூடவே கூடாது. இதுக்கு அழகான வேலைப்பாடு மிக்க ஒரு கூண்டை நம்ம செய்யணும். அதனால் யானை தந்தத்தால் ஆன கூண்டில் இருந்தால் தான் இந்த பறவை ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். இந்த பறவையை கொண்டு வந்தவனையே அப்பேற்பட்ட ஒரு கூண்டை செய்ய தந்தம் கொண்டு வர சொல்லுங்களே அப்படின்னு சொன்னான். மன்னன் சிகாமணிக்கிட்ட, நம்ம விதூஷகன் சொன்னது மாதிரி இந்த பறவையை வைக்கிறதுக்காக தந்த கொண்டு செய்யணும். அதுக்கான தந்தங்களை நீ 40 நாளுக்குள்ளே கொண்டு வந்து கொடுக்கணும். அப்படி கொண்டு வரலைன்னா உன்னோட தலை போயிடும், பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி அனுப்புனான். வீட்டுக்கு வந்து சிகாமணி கவலையில் முழுகி போனான். ஒரு கூண்டையே கற்ற அளவுக்கு தந்தங்களை சேகரிக்கிறதுனா அவ்வளவு சாதாரண வேலையா என்ன செய்யலான்னு அவன் யோசிச்சுட்டு இருக்கிறப்ப காட்டில் அவன் பார்த்த அந்த காகம் வந்து, உனக்கு என்ன கவலை, இப்போ சொன்னேன்னா நான் உனக்கு உதவி செய்வேனே அப்படின்னு சொல்லிச்சு. உடனே சிகாமணி அவனோட பிரச்சனையை அந்த காகத்துக்கிட்ட சொன்னான். அப்போ காகம் சொல்லிச்சு, இங்கே பாரு, நீ ஒரு வேலை பண்ணு. நீ போனேல அந்த காட்டுக்கு நடுவில் ஒரு குளம் இருக்குது. அதில் தண்ணி குடிக்கிறதுக்கு நிறைய யானைகள் வரும். நீ என்ன பண்ணணும்னா அந்த குளத்தில் மதுவை கலந்து விடணும். அந்த தண்ணியை குடிக்கிற யானைகள் நினப்பிழந்து அப்படியே விழுந்துடும். அப்புறம் என்ன, யானைகளோட தந்தத்தை நீ அறுத்து எடுத்துட்டு மன்னன்கிட்ட கொண்டு போய் கொடுத்துடலாமே அப்படின்னு சொல்லிச்சு. சிகாமணி அதுக்கு, ஐயோ, அவ்வளவு மதுவுக்கு நான் எங்கே போகிறதுன்னு கேட்டா. காக்கை என்ன சொல்லிச்சுன்னா, இங்கே பாரு, நீ மன்னன்கிட்ட போய் அந்த மதுவை கொடுக்கும்படி கேளு. அதை கொடுத்தா தான் தந்தத்தை கொண்டு வர முடியும்னு நீ சொல்லு. மன்னன் கண்டிப்பாக நீ கேட்ட அளவுக்கு மதுவை கொடுப்பான் அப்படின்னு சொல்லிச்சு. சிகாமணியும் அந்த காக்கை சொன்ன மாதிரியே மன்னனை சந்தித்து தனக்கு 50 பீப்பாய்கள் சாராயம் வேணும்னு கேட்டு வாங்கிட்டான். அதை வண்டிகளில் ஏற்றிட்டு காட்டுக்குள்ளே போனான். காக்கை சொன்ன அந்த குளத்தில் அந்த சாராயத்தை கொட்டிட்டு காத்திருந்தா. யானை கூட்டமும் வந்துச்சு. எல்லா யானைகளும் குளத்து நீரை குடிச்சிட்டு அப்படியே நினப்பெழுந்து விழுந்துருச்சு. சிகாமணி அவன் கொண்டு வந்த ரம்பத்தால் அந்த யானைகளோட தந்தங்களை அறுத்து எடுத்துகிட்டு போய் மன்னன்கிட்ட கொடுத்தா. அதை பார்த்துட்டு மன்னனுக்கு ஒரே சந்தோஷமாக போச்சு. அவன் இன்னும் ஏராளமான தங்கத்தை சிகாமணிக்கு கொடுத்தான். இதை பார்த்த விதூஷகனுக்கு இன்னும் வயிற்றெரிச்சல் அதிகமாயிடுச்சு. அதனால் அவன் மன்னன்கிட்ட என்ன சொன்னான்னா, அரசே, இந்த தந்தக்கூட்டில் பார்க்கறக்கு பறவை ரொம்ப அழகாகத்தான் இருக்குது. ஆனால் இது இனிமையாக பாடலையே. ஒருவேளை இதனோட முந்தைய சொந்தக்காரரை பார்த்தா இது பாடுன்னு நினைக்கிறேன். சிகாமணிக்கிட்ட சொல்லி அதனோட முந்தைய சொந்தக்காரரை அழைச்சிட்டு வர சொல்லுங்களே அப்படின்னா. மன்னனுக்கும் விதூஷகனோட மனப்போக்கு ஒருவாறு புரியத்தான் செஞ்சுது. அது பிடிக்காமல் போனாலும் அவன் சொல்கிறது மாதிரி அந்த பறவை பாடுனா கேட்டு ரசிக்கலாமேன்னு மன்னன் நினச்சான். சரின்னு சொல்லிட்டு மன்னனும் சிகாமணியை அழைச்சான். இங்கே பாருப்பா சிகாமணி, நீ இந்த பறவையோட முந்தைய சொந்தக்காரரை இன்னும் 40 நாளுக்குள்ளே இங்கே கொண்டு வரணும். அப்படி செய்யலைன்னா உன்னோட தலை போயிடும், பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னான். ரொம்ப கவலையாக சிகாமணி வீட்டுக்கு திரும்பி வந்தான். அப்போ அவனோட காக்கை அவனை பார்க்கறதுக்காக வந்துச்சு. அவன் இப்படி கவலைப்படுறதுக்கு என்ன காரணங்கிறது அந்த காக்கைக்கு தெரிய வந்துச்சு. உடனே அது சிகாமணிக்கிட்ட என்ன சொல்லிச்சுன்னா,
நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், மன்னன்கிட்ட கேட்டு ஒரு கப்பலை வாங்கிக்கோ, அதில் ஆடம்பர பொருள்களை எல்லாம் அழகாக வச்சுக்கோ. அந்த கப்பலில் போனேன்னா 100 யோஜனை தூரம் போனதுக்கப்புறமா கிண்ணறர்கள் வாழுற பகுதியை நீ அடைவ. கிண்ணறர்கள் உன்னோட கப்பலை பார்க்கறதுக்காக வருவாங்க. அவங்களில் யாரையும் கப்பலில் நீ அனுமதிக்கக்கூடாது. அவங்களோட ராணி தான் முதல்ல கப்பலை பார்க்கணுன்னு நீ சொல்லு. அதுவும் அவள் மட்டும்தான் வரணும்னு நீ சொல்லணும். அவள் கப்பலில் ஏறி எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறப்ப நீ கப்பலை ஓட்டிட்டு வந்துடு. அவள் தான் அந்த பறவையோட சொந்தக்காரின்னு சொல்லிச்சு. சிகாமணியும் காக்கை சொன்னது மாதிரியே மன்னன்கிட்ட கப்பலை கேட்டு வாங்கி அதை ஓட்டிட்டு கிண்ணறர்கள் வாழற பகுதியை அடைஞ்சா. கப்பலை பார்க்கறதுக்காக கிண்ணறர்கள் வந்தப்ப அவன் அவங்களுடைய ராணி தான் தனியாக முதல்ல கப்பலுக்குள்ளே வந்து பார்க்கணுன்னு சொன்னான். சரின்னு சொல்லிட்டு ராணியும் கப்பலுக்குள்ளே வந்து அங்கே இருக்கிற அதிசயமான பொருள்களை எல்லாம் பார்த்துட்டு இருந்தப்ப கப்பல் வேகமாக கிளம்பிருச்சு. இது ராணிக்கு தெரியலை. கப்பல் சிகாமணியோட காட்டை அடைஞ்சதும் அவள் கிண்ணற ராணியை அழைச்சிட்டு அரண்மனைக்கு போனான். கிண்ணற ராணியை பார்த்ததும் அந்த பறவை ரொம்ப சந்தோஷத்தோடு பாடத் தொடங்குச்சு. மன்னன் அதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டா. கிண்ணற ராணியுடைய அழகிலையும் அவன் மயங்கினான். மன்னன் அவகிட்ட அவளை மணக்க விரும்புகிறதா சொன்னான். அவளும் அதுக்கு சம்மதிச்சா. கல்யாணத்துக்கான ஏற்பாடுகளை தடபுடலாக செய்ய ஆரம்பித்தாங்க. பிரமுகர்களுக்கெல்லாம் அழைப்பு போச்சு. சிகாமணி தான் அங்கே முக்கியமானவனாக இருந்தான். சிகாமணி கூடவே அவனோட காக்கையும் கல்யாணத்துக்கு வந்துச்சு. அதை பார்த்ததுமே கிண்ணற ராணி, அடிப்பாவி, இங்கேயும் நீ வந்துட்டியா அப்படின்னு கூவுனான். அப்போ சிகாமணி, இந்த காக்கை என்னோட ஆருயிர் நண்பன், இது சொல்லித்தா உங்களோட பகுதிக்கு நான் கப்பலை ஓட்டிட்டு வந்து உங்களை நான் இங்கே கொண்டு வந்தே சேர்த்தேன் அப்படின்னு சொன்னான். அது மட்டும் இல்லை, அந்த காக்கை தனக்கு செஞ்ச உதவிகளை எல்லாம் அவன் அவகிட்ட சொன்னான். அதை கேட்டு கிண்ணற ராணி ரொம்ப சந்தோஷப்பட்டு, இவ என்னோட அந்தரங்க தோழியாக இருந்தவ. ஒரு தடவை இவ திமிரா நடந்ததால் காக்கையாக போகும்படி நான் சபிச்சிட்டேன். இப்போ அந்த சாபத்தை விலக்கி இவளை முன் போல பெண்ணாவே ஆக்கிடுறேன் அப்படின்னு சொன்னான். மறு நிமிஷமே அந்த காக்கை அழகான பெண்ணா மாறி சிகாமணிக்கு முன்னாடி வந்து நின்னான். இதை பார்த்த மன்னன் மகிழ்ந்து போய், பேஷ் பேஷ், இவளை எனக்கு உதவி செஞ்சு இந்த சிகாமணிக்கு கல்யாணம் செஞ்சு வச்சிருவோம் அப்படின்னு சொன்னான். தான் கிண்ணற ராணியை மணந்த அந்த முகூர்த்தத்திலேயே மன்னன் அந்த பெண்ணை சிகாமணிக்கு திருமணம் செஞ்சு வச்சா. தம்பதிகள் சுகமாக நீண்ட காலம் வாழ்ந்தாங்க.